என் தங்கமே, உன் அப்பன் இந்த கருப்பன் இன்று உன்னிடத்தில் சொல்ல வந்திருக்கின்ற அதிர்ஷ்ட செய்தி என்னவென்று கேட்டால், நிச்சயமாக என் பிள்ளை, நீ சந்தோஷத்தில் துள்ளி குதிப்பாய். உன்னோடு உடனிருந்து எப்பொழுதும் உனக்கான ஒவ்வொன்றையும் எடுத்து வரும் இந்த கருப்பன் இன்று உன் வாழ்க்கையில் நடக்கக்கூடிய அதிசயங்களை எல்லாம் உனக்கு காண்பிக்க வந்திருக்கிறேன் என்றால், எந்த காலத்திலும் இதை நீ விட்டுவிடக்கூடாது என்பதற்காகத்தான். கருப்பனுடனிருந்து உனக்கு சொல்லித் தருவது எல்லாமும் இனி எப்பொழுதும் உன்னை வாழ வைக்கும் விஷயங்களாக மட்டுமே இருக்கும் என்பதனை மறக்காதே. நான் இருக்கும் இந்த காலங்கள், நான் உன்னை தொடரும் இந்த காலங்கள் முழுக்க முழுக்க உனக்கு நல்லதையே நடத்தும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். இந்த கருப்பன் நான் உடனிருந்து உனக்கு எதையுமே எடுத்துச் சொல்லும் இந்த வேலை இனி எந்த நாளும் உனக்கான நம்பிக்கையை அது கொடுக்கும் என்பதனை மறந்து விடாதே. கருப்பனுக்கு தெரியும் என் பிள்ளைக்கு எப்பொழுது எதை கொண்டு வந்து கொடுக்க வேண்டும் என்று. இன்று இந்த கருப்பன் உன் முன்னால் வந்து நிற்பதற்கே முழுக்க முழுக்க காரணம் நீதான். உன்னுடைய அந்த எண்ணமும் உன்னுடைய அந்த நல்லதொரு சிந்தனைகளும் தான். எப்பொழுதும் கருப்பன் நமக்கு துணை என்று நீ சொல்லும் ஒவ்வொரு வார்த்தைகளிலும் இந்த கருப்பன் உன்னோடு பயணிக்கிறேன் என்பதனை நீ மறக்கக்கூடாது. உன்னை சுற்றியிருந்த இந்த கருப்பன் உன்னை எப்பொழுதும் வாழ வைப்பேன் என்பதனை நீ மறக்கக்கூடாது. உடனிருக்கும் இந்த நேரம் இனி முழுக்க முழுக்க உன்னை ஆச்சரியப்படுத்தும் என்பதனை நீ மறக்கக்கூடாது. இந்த கருப்பன் உன்னை சுற்றி இருந்து உனக்காகவே ஒவ்வொன்றையும் பார்த்து பார்த்து செய்து கொண்டிருக்கும் இந்த நேரம் இனி எல்லாமுமே உன்னை தொடரும் என்பதனை நீ மறக்கக்கூடாது. எந்த இடத்திலும் நீ ஆசைப்படுவதை எல்லாமும் நீ விட்டுவிடக் கூடாது. எப்பொழுதும் போல நம்மை தேடி வருகின்ற இந்த விஷயங்கள் எல்லாமும் நம்மை நல்லபடியாகவே வாழ வைக்கும் என்பதனை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். எதையோ நாம் நினைத்து கொண்டு எந்த இடத்திலும் நாம் கலங்கி கொண்டு இருப்பதை எல்லாம் விட்டுவிட்டு இனி நமக்கு நடக்கும் இந்த விஷயங்களை எல்லாமும் முழுக்க முழுக்க என் பிள்ளை நீ கவனமாக தெரிந்து கொள்ள வேண்டும். கருப்பன் என்ற தெய்வம் உன் வாழ்க்கையில் இருக்கும் பொழுது எதையும் துணிந்து நீ செயல்படுத்தலாமே, எதற்குமே நீ பதறாமல் இருக்கலாமே. எந்த இடத்திலும் உனக்கான நன்மைகளையும் நம்பிக்கைகளையும் விட்டுவிடாமல் நீ எப்பொழுதும் சந்தோஷமாக இருக்க வேண்டிய வாழ்க்கை இது. முழுக்க முழுக்க என் பிள்ளை நீ சந்தோஷத்தை அனுபவிக்க வேண்டிய நேரம் இது. உன்னால் முடியாத காரியம் என்று இங்கு எதுவும் கிடையாது. உனக்கு நடக்கும் இந்த நல்ல விஷயங்களை நீ ஒருபோதும் விட்டுவிடக் கூடாது என்பதனைத்தான் நான் மீண்டும் மீண்டும் உன்னிடத்தில் சொல்லிக் கொண்டிருக்கின்றேன். எதிர்பாராத சில விஷயங்களை இந்த வாழ்க்கை நடத்தி இருக்கலாம். எம் வாழ்க்கை இப்படியாகிவிட்டதே என்ற பதற்றத்தை கொடுத்திருக்கலாம். ஆனால் எல்லாவற்றிற்கும் தீர்வு என்பது நிச்சயமாக உனக்கு நல்லதை தான் தந்திருக்குமே தவிர ஒருபொழுதும் உன்னை காயப்படுத்தி இருக்காது என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். நான் இருக்கும் இந்த நிலைகளில் உனக்கு ஒவ்வொரு விஷயங்களிலும் ஆச்சரியங்களும் அதிசயங்களும் நடக்கும் என்பதனை நீ மறந்துவிடக்கூடாது. நான் வருகின்ற நேரம் உனக்கு நடப்பதை எல்லாமும் நாம் சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். சரியான புரிதல் கொண்டு நீ ஒவ்வொரு நிலையிலும் ஒரு முயற்சி செய்து பார். எப்பொழுது உன்னால் உன் எதிர்காலத்தை கணிக்க முடிகிறதோ, எப்பொழுது உன்னால் உன் எதிர்காலம் இது என்பதனை தெரிந்து கொள்ள முடிகிறதோ, அதன் பிறகு யார் நினைத்தாலும் இனி உனக்கு அதை பற்றிய கவலையே தேவையில்லை. நீ நினைப்பது எல்லாமும் உனக்கு சரியாகவே நடக்கும். இதை எல்லாமும் நீ முதலில் புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காகவும் தான் நான் மீண்டும் மீண்டும் உன்னிடத்தில் பேசுகிறேன். உன்னுடைய மனதை யாரும் இங்கே கலைத்து விடக்கூடாது. உன்னுடைய மனதிற்குள் தேவையற்ற விஷயங்களை யாரும் இங்கு தந்துவிடக்கூடாது. உன்னுடைய மனதை எப்பொழுதும் தேவையற்ற பாதையில் பயணிக்க வைத்துவிடக்கூடாது.
உனக்கு நடப்பது எல்லாமும் நன்மைக்குத்தான் என்பதனை தெரிந்து கொண்டு வாழும் இந்த வாழ்க்கை இனி அத்தனையிலும் உன் வெற்றியை காண துடிக்கும். என் குழந்தையே, நமக்கான விஷயங்கள் நமக்கு எப்பொழுதும் சந்தோஷத்தை தான் கொடுக்கும் எனும் பொழுது நாம் ஒருபொழுதும் அதனை தொலைக்கக்கூடாது என்பதனையும் என் பிள்ளை நீ புரிந்து கொள்வாய் அல்லவா? எந்த ஒரு உண்மைகளையும் நீ புரிந்து கொள்வாய் அல்லவா? நம்பிக்கையும் நல்ல எண்ணமும் ஒருவரினுடைய எதிர்காலத்தை நல்லபடியாக மாற்றும். இந்த கருப்பனின் அருளோடு என் பிள்ளைக்கும் எல்லாமும் சரியாகவே நடக்கும். கலங்கி நின்று வாழ்க்கையில் பட்ட வேதனைகள் எல்லாமும் போதும். உனக்கு நிச்சயமான சந்தோஷம் கிடைக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே. என்ன நடக்கிறது என்று எல்லாம் எண்ணி என் பிள்ளை கணங்கிய நேரங்களில் கருப்பன் கை கொடுத்து ஒன்றுமில்லை, சரியாகத்தான் நடக்கிறது என்று சொன்ன வார்த்தைகள் எல்லாமும் உனக்கு நினைவில் இருக்கிறதா? அது எப்படி? கருப்பன் எங்கே நேரில் வந்தார் என்று நீ யோசிக்கலாம். கருப்பன் நேரில் வரவில்லை என்றாலும் யாராவது ஒருவரின் மூலமாக நிச்சயமாக உனக்கு இந்த ஆறுதலை நான் கொடுத்திருக்கிறேன் என்பதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. உன்னோடு நான் உடனிருக்கும் இந்த நேரங்கள் இனி அத்தனையையும் நீ கவனமாக புரிந்து கொள்ள வேண்டும். கவனமாக இதை எல்லாமும் நீ தெரிந்து கொள்ள வேண்டும். இந்த கருப்பன் உன் வாழ்க்கையில் இருந்திருந்தால், உன் வாழ்க்கையில் தேவையற்ற விஷயங்களை பேசாமல் இருந்திருந்தால், எப்பொழுதுமே நம்மை சுற்றி நடக்கும் நன்மைகள் நம் கண்களுக்கு தெரியும் என்பதனை இங்கு ஒவ்வொருவரும் புரியும் பட்சத்தில் யாருமே இங்கு கோபப்பட மாட்டார்கள். கோபத்தினுடைய அருமை அதுதான். ஒரு பிரச்சனையை நாம் தொடர்ந்து பார்த்ததும் சட்டென்று அந்த பிரச்சனையில் இருந்து நாம் ஓடிவிடாமல் அடுத்தது என்னவென்று யோசிக்க தொடங்க வேண்டும். சரியானபடி இந்த வாழ்க்கையில் எல்லாமே உனக்கு சரியாகவே நடக்கும். எப்பொழுதும் இந்த கருப்பன் உனக்கு துணை இருப்பதை உன்னால் புரிந்து கொள்ள முடியும். உன்னை தொடர்ந்து ஒரு ஆண் இந்த நாளில் உன் பின்னால் நிற்கிறார் என்றால் அது யாரென்று நீ தெரிந்து கொள்ளாமல் இருக்கக்கூடாது. ஒரு விஷயம் செய்யும் பொழுது இது வேண்டாம், இதில் ஏதோ ஒரு சூட்சமம் இருக்கிறது, இதில் ஏதோ ஒரு குழப்பம் இருக்கிறது என்பது போன்ற ஒரு எண்ணம் உனக்குள் தோன்றுகிறது என்றால் உடனே அதனை நிறுத்திவிட்டு அந்த விஷயத்தை நீ வருத்தி கொண்டிருக்காதே. அந்த விஷயங்களை எல்லாமும் என் பிள்ளை நீ நிச்சயமாக தொலைத்துவிட்டு வந்து விடாதே. ஒவ்வொரு நாளும் தெய்வம் இது போன்றுதான் ஏதாவது ஒரு வழியில் உனக்கு இந்த அறிகுறிகளை எடுத்து சொல்லும். அதை எல்லாமும் தெரிந்து புரிந்து நீ நல்லதை நடத்த வேண்டும் என்பதனை மறக்கக்கூடாது. நல்ல நேரமும் நல்ல வாய்ப்புகளும் உனக்கு வாய்த்து கொண்டிருக்கும் இந்த நேரம் அடுத்தது என்னவென்று யோசித்து என் பிள்ளை நீ நிச்சயமாக சந்தோஷமாக ஒவ்வொன்றையும் அழைத்து சென்று கொண்டே இருக்க வேண்டும். என் குழந்தைக்கு இன்று தைப்பூச நாள், பௌர்ணமி நேரம். என் குழந்தையே, எப்பொழுதுமே நாம் நம் கைகளில் வைத்திருக்கும் ஒன்று நம்மை விட்டு போகாமல் இருக்க நாம் நம்பிக்கையோடும் மன உறுதியோடும் அதனை பத்திரப்படுத்தி கொள்ள வேண்டும். இதையும் தாண்டி உன் வாழ்க்கையில் நடக்கும் இந்த விஷயங்களை எல்லாமும் ஒருபோதும் விட்டுவிட மாட்டேன் என்று நான் நினைக்கும் இந்த காலம் உனக்கு முழுக்க முழுக்க நம்பிக்கையை கொடுக்கும் என்பதனை மறக்கக்கூடாது. இந்த கருப்பன் உடனிருந்து உனக்கு சொல்லித்தரும் இந்த விஷயங்களை எல்லாமும் நீ சரியாக தெரிந்து கொண்டு சரியாக புரிந்து கொண்டு எல்லாவற்றையும் அதற்கு தகுந்தாற் போல நீ வாழத்தான் வேண்டும். ஏனென்றால் உனக்கு கொடுக்க தெய்வம் தயாராக இருக்கும் பொழுது, உன்னை தேடி ஒருவர் வருகின்ற பொழுது அவர்களின் அன்பை எல்லாம் நீ வேண்டாம் என்று சொல்லிவிட முடியுமா? எதையும் நேருக்கு நேர் நின்று பேசக்கூடிய ஒவ்வொரு மனிதர்களும் நிச்சயமாக உண்மையானவர்கள். அவர்களின் மனதில் எந்த கள்ள கபடங்களும் இருக்காது. ஆனால் நேரில் யார் ஒருவர் நீ தவறு செய்தாலும் அதை உனக்கு உற்சாகப்படுத்துகிறாரோ,
அப்பொழுதே நீ அவர்களை பற்றி தெரிந்து கொள்ள வேண்டும். நேருக்கு நேர் நின்று மோதுகிறவனை கூட நம்பிவிடலாம். ஆனால் உன் முதுகுக்கு பின்னால் நின்று உன்னை குத்துகிறவனை ஒருபோதும் நீ நம்பிவிடக் கூடாது. மீண்டும் நல்வாழ்க்கையை அவன் வாழ்ந்து காட்டுவதற்கு உனக்கான நேரங்களை எல்லாமும் அவர்கள் வசமாக்கி விடுகிறார்கள். எப்பொழுதுமே நம்மை தேடி ஒரு நல்ல மனிதர் வருகிறார் என்றால் நாம் எளிதில் அதை கண்டு கொள்ளாமல் நகர்ந்து சென்று விடுகின்றோம். அதனால்தான் கருப்பன் மீண்டும் மீண்டும் உனக்கு சொல்கின்றேன், என் குழந்தையே, கருப்பன் என்ன சொன்னான், ஏது சொன்னான் என்பதனை எல்லாம் தாண்டி உனக்கு என்ன நடக்க காத்திருக்கிறதோ அவை அத்தனையையும் நான் அறிவேன் என்பதுதான் உண்மை. நான் இருக்கும் நேரங்கள் உனக்கு இந்த வாழ்க்கையின் நன்மைகளை விரைவாக்கி கொடுக்கும் என்பதனை நிச்சயமாக நீ புரிந்து கொள்ள வேண்டும். இன்று தைப்பூச நாள். அப்படியானால் இந்த நாளில் உன்னை தொடர்ந்து வருகின்ற இந்த ஆண் நிச்சயமாக கந்தன் அல்லவா? அப்பன் முருகன் தான் உன்னை தொடர்ந்து வந்து கொண்டிருக்கின்றார். நீயே வேண்டாம் என்று சொன்னாலும், நீயே வேண்டாம் என்று மறுத்தாலும் இந்த வாழ்க்கை உனக்கானது. உனக்கான வாழ்க்கையில் எல்லாமுமே உன்னுடையதானது. இனி என்ன நடந்தும் ஏது நடந்தும் எதற்கும் என் பிள்ளை நீ சட்டென்று உன் மனதை விட்டு விடாதே. முடியாதது என்று இங்கு எதுவும் இல்லை. முடியும் என்று நினைத்து விட்டால் இங்கு எதாமுமே முடியக்கூடிய ஒரு காரியம்தான் என்பதனை நீ மறந்து விடாதே. மேலும் மேலும் பல வெற்றிகளை உனக்கு நான் உருவாக்கி தர வந்து கொண்டிருக்கின்றேன். ஒவ்வொரு முறையிலும் இந்த கருப்பன் உனக்கு எடுத்துச் சொல்லும் விஷயங்களிலிருந்து நீ எந்த அளவிற்கு தெளிவு பெறுகிறாய் என்பதனையும் சற்று சிந்தித்து பார்க்க வேண்டும். கருப்பனுடன் இருந்து ஒருவரை கை காண்பித்து இவர் உன் பின்னால் வந்து கொண்டிருக்கிறார் என்று சொல்கிறேன் என்றால் நிச்சயமாக இதைவிட அதிர்ஷ்டம் என்ன இருக்க போகிறது உன் வாழ்க்கையில்? இதை தாண்டிய ஒரு நல்லது உனக்கு யார் செய்துவிடப் போகிறார்கள்? என்னை தாண்டி யாரும் உனக்கு எந்த நல்லதையும் செய்ய வந்துவிட போவது கிடையாது. அதாவது நீ வணங்குகின்ற தெய்வங்களை தாண்டி யாரும் உனக்கு நல்லது செய்ய வந்துவிடப் போவது கிடையாது. முழுக்க முழுக்க உனக்கு தீமைகளைத்தான் செய்வார்கள். அப்படி இருக்கும் பொழுது, அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலைக்கு மத்தியில் உன் தெய்வம் உனக்கு துணையை நிச்சயமாக நல்லபடியாகவே அழைத்து வைக்கிறது என்றால் அதையெல்லாம் வேண்டாமும் என் பிள்ளை ஒரு பொழுதும் நீ சொல்லிவிடக்கூடாது. உன்னால் முடியாத பல நேரங்கள் உனக்கென்று என்ன கொடுக்க வேண்டும் என்று நினைக்கிறதோ, உனக்கென எதை நடத்திட வேண்டும் என்று யோசிக்கிறதோ அதைத்தான் உன் வாழ்க்கையாக ஆக்கி கொண்டிருக்கிறது என்பதனை நீ மறந்து விடாதே. நானாக நின்று உனக்கு முழுமையாக ஒரு விஷயத்தை எடுத்துவிட்டு செய்து கொடுப்பதை விட நீ இருந்து ஒவ்வொரு விஷயத்தையும் நல்நிலைப்படுத்த தயாராக இருக்க வேண்டும். எந்த இடத்திலும் நான் அனுப்புகின்ற இந்த முருகப்பெருமானுடைய அருளோடு உன்னுடைய ஒவ்வொரு வெற்றியையும் நீ உறுதியாக பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதனையும் நீ மறக்காதே. அரோகரா என்று கோஷமிட்டு கந்தனை மனதில் தாங்கும் என் பிள்ளைகளுக்கு நாளைய விடியலில் பேரதிர்ஷ்டம் காத்து கொண்டிருக்கின்றது. நாளைய விடியலில் இவை எல்லாமுமே உன்னுடைய வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய நன்மையை உனக்கு தந்து கொண்டிருக்கிறது என்பதனை நீ மறந்து விடாதே. யாரெல்லாமும் உன்னை எப்படி நடத்துகிறார்கள் என்பதனை பொறுத்துதான் இந்த வாழ்க்கையில் ஒவ்வொரு விஷயங்களும் மாறுபடும். அதுபோல உன்னை நல்லபடியாகவே வழிநடத்தும் இந்த கருப்பன் சொல்வது போல உன் வீட்டில் நான் இருக்கும் இந்த நேரங்களில் எல்லாமுமே உனக்கு நல்லது நடத்தப்படுவதை நீ தெரிந்து கொள்வது போல உன் அப்பன் நான் உன்னோடு இருப்பது உனக்கு நிச்சயமாக தெரிந்துவிட வேண்டும். கந்தனின் அருள் உனக்கு இருக்கிறது என்பதனை கருப்பன் இத்தனை ஆணித்தரமாக சொல்லும் பொழுது இதையெல்லாமுமே என் குழந்தை ஒரு நாளும் நீ தொலைத்துவிடக்கூடாது. உன்னை சுற்றிலும் நான் இருப்பது உனக்கு மேலும் மேலும்
பல ஆச்சரியங்களை உருவாக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். பல அதிர்ஷ்டங்களை உனக்கு நடத்தும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். நம்பிக்கையோடு எதையும் செய்து உன்னால் ஒவ்வொன்றையும் பெற முடியும் என்பதனை புரிந்து கொள். இந்த நேரம் கருப்பன் இருக்கும் இந்த காலம் உனக்கு நல்லதை நடத்தும். இந்த வாழ்க்கை உனக்கு இனி எப்பொழுதும் அதிர்ஷ்டத்தை கொடுக்கும் என்பதனையும் நீ மறந்து விடாதே. கருப்பன் இருக்கும் இந்த இடம் உனக்கு மேலும் மேலும் பல உண்மைகளையும் பல புரிதல்களையும் நிச்சயமாக கொடுத்து உன்னை தாங்கும் என்பதனை மறக்காதே. அப்பன் சொல்வது போல உன்னோடு நான் இருக்கும் இந்த நேரமே உனக்கான ஒவ்வொரு விஷயங்களையும் நீ கவனமாக புரிந்து கொள். எதையுமே அவ்வளவு சாதாரணமாக நம்மால் விட்டுவிட முடியாது. எந்த ஒரு விஷயத்திலும் நமக்கு கிடைக்கும் நன்மைகளை நாம் தொலைக்க முடியாது. நாமாக நின்று எதிலும் நம் வெற்றிக்கு நாம் உறுதுணையாக நிற்கும் பொழுது அந்த நேரம் தெய்வம் உனக்கு ஒரு மிகப்பெரிய பலமாக மாறும். உன்னுடைய மனது பலவீனம் அடைந்து விட்டது என்று தெரிந்தால் தெய்வம் அந்த நேரத்தில் உனக்கு உறுதுணையாக நிற்கும் என்பதுதான் உண்மை. தெய்வம் என்பது யாராக வேண்டுமானாலும் இருக்கலாம். நீ வணங்குவது யாரோ அவர்களாக அது இருக்கும் என்பதனை மறக்காதே. இக்கட்டான நிலையில் நமக்கு கிடைக்கும் ஒரு உதவி நிச்சயமாக நம்மால் மறந்து விடவே முடியாது. எதிர்பாராத ஒரு சூழ்நிலையில் நம்மை வழிநடத்தும் ஒரு அன்பு இந்த வாழ்க்கையில் நம்மால் மறக்கவே முடியாத ஒரு அன்பாக இருக்கும். அதுபோலத்தான் இந்த வாழ்க்கையிலும் உன்னை சுற்றி நடக்கும் ஒவ்வொரு விஷயங்களையும் நீ சரியாக தெரிந்து புரிந்து கொண்டு நல்லபடியாக வாழ்ந்திட வேண்டும் என்பதனையும் நீ மறக்காதே. நல்லபடியான மகிழ்ச்சியை உனக்கு கொடுக்கும் என்பதனையும் மறக்காதே. கருப்பன் என்ற தெய்வம் உன்னோடு உடனிருந்து உன்னை காக்கும் இந்த நேரம் இனி அத்தனை அதிர்ஷ்டத்தையும் நான் உனக்கு உருவாக்கி தருவேன் என்பதனை புரிந்து கொள். இந்த தெய்வத்தினுடைய அன்பு உனக்கு நிச்சயமான விஷயங்களை சரியாக எடுத்து சொல்லும் என்பதனை நீ மறந்து விடாது. எங்கும் எதிலும் உனக்கு வெற்றி என்பது துணையாயிருக்கும். நீ கேட்பது ஒவ்வொன்றும் உன்னை சரியாக வழிநடத்தும். எப்பொழுதும் போல உனக்கு மிக பெரிய பெரிய விஷயங்களையும் மிகச்சரியான புரிதலையும் கொடுக்கும். கருப்பன் சொன்னது போல உன் வாழ்க்கையில் கந்தன் இருந்து உன்னை கை காண்பித்து கொடுத்து உன்னை நல்பாதையில் பயணிக்க வைக்கிறார். இப்பொழுது சொல்வாயா, அரோகரா அரோகரா என்று கோஷமிடுகின்ற என் குழந்தைக்கு நிச்சயமாக இந்த தைப்பூச நாளில் கந்தனினுடைய அன்பும் அருளும் கிடைத்து அவர்களின் வாழ்க்கையில் பேரதிர்ஷ்டமும் நிலைத்து நிற்கும். எல்லையில்லாத மகிழ்ச்சி நிச்சயமாக உனக்கு தொடர்கதையாகும் என்பதனையும் நீ மறந்து விடாதே. உன்னை தொடர்ந்து வரும் இந்த கருப்பனுக்கு தெரியாதா எப்பொழுது எதை எப்படி செய்ய வேண்டும் என்று? நீ அப்பொழுது அப்படியே அதை எல்லாமும் சரியாக செய்திருந்தால் நான் என்றோ இந்த வாழ்க்கையை விட்டு விலகி இருப்பேன். இனிமேலாவது என் பிள்ளை இதனை நீ தெரிந்து கொள்கின்றாய் என்பதனை பொறுத்து பெருமகிழ்ச்சியோடு இரு. எல்லாவற்றிலும் நீ விரும்பிய வெற்றி உனக்கு கிடைத்தே தீரும். இன்று இந்த நாளில் கந்தனின் கையை தொட்டும் கந்தனின் நெற்றி குங்குமத்தை தொட்டும் நீ உன் வார்த்தைகளை எல்லாமும் சரியாக என்னிடமிருந்து பெற்றிருக்கிறாய் என்றால் இனி யாராலும் உன்னை அசைத்து பார்க்க முடியாது என்பதுதானே உண்மை. யார் நினைத்தாலும் இனி உன் வாழ்க்கையில் எந்த ஒரு விஷயத்தையும் யாரும் பறித்துவிட முடியாது என்பதுதானே உண்மை. நல்லது நடக்கட்டும். இந்த கருப்பன் நான் துணை இருக்கும் பொழுது எப்பொழுதும் உனக்கு வெற்றி என்பது உறுதியாக கிடைக்கட்டும். தேவையான விஷயங்கள் உன்னை தேடி வந்து இந்த வாழ்க்கையில் உன்னை கைகொடுத்து தூக்கிவிடும். தேவையில்லாத விஷயங்கள் எல்லாமும் தானாகவே உன்னை விட்டு விலகி ஓடும். எதிர்மறையான விஷயங்கள் ஒவ்வொன்றும் உன்னை தாண்டி செல்லும். நீ நினைத்தது போல உனக்கு இந்த வாழ்க்கையில் பல அதிசயங்களும் ஆச்சரியங்களும் நடக்கும். நம்பிக்கையோடு என் பிள்ளைக்கு எதையும் சொல்லிவிடும் இந்த கருப்பன் நான் இருக்கும் பொழுது நீ எதையுமே நினைத்து இனிமேல் வருந்தாதே. காரணமில்லாமல் எதுவும் இங்கு நடப்பதில்லை என்பதனை புரிந்து கொண்டு உன்னோடு நான் இருக்கும் இந்த தருணங்களை எல்லாமும் நீ உணர்ந்து வாழத் தொடங்கி விட்டாயானால் உன்னை சுற்றி வருவது எல்லாமும் நன்மைக்குத்தான் என்பதனை நீ தெரிந்து கொள்வாய். கருப்பன் இருக்கும் பொழுது என் பிள்ளை நீ எதற்காகவும்
நீ கலங்கிவிட வேண்டாம் என்பதனை புரிந்து கொள். நல்லதே நடக்கட்டும் என்றும் என்றென்றும் என் பிள்ளைக்கு. என் தங்கமே, இந்த கருப்பனின் ஆசீர்வாதங்கள் என்றென்றைக்கும் உனக்கு முழுமையாக கிடைத்து கொண்டே இருக்கும்.